இந்த வீடியோவில் என்னோடய சிஸ்டத்துக்காக வாங்கின ஒரு 19 இன்ச் மானிட்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மானிட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ வாங்க இந்த மானிட்டரில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் ஏன் இந்த மானிட்டர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங்கே வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற மானிட்டர்லாம் வெறும் ப்ரௌன் கலராக வர சொல்ல, இந்த மானிட்டர் மட்டும் இவங்க பேக்கிங்கில் கலர்ஃபுல்லாக கொடுத்தது தான். ஸோ ஃபிங்கர்ஸ் தி பிக் பிக்சர் டாப் மானிட்டர் ஆஃப் த கிளாஸ் 18.5 19 இன்ச் மானிட்டர் தான். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா Satin 1850. ஓகேங்களா, இதான் மாடல் நம்பரு. இந்த சைடில் இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த சைடு பார்ப்போம். இதையும் பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜிங், இந்த பாக்ஸுக்காகவே இந்த மானிட்டரை சூஸ் பண்ணலாம். இல்லை இந்த பேக்கிங்கை பார்த்தாவே கண்டிப்பாக பிராண்டை பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த பேக்கிங்காகவே என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கான பேக்கிங் தான் இருக்குது இவங்கக்கிட்ட. இதுதான் இல்லை, இவங்கக்கிட்ட வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான் இருக்குது. இது பிராண்டட் தான், 3 இயர்ஸ் வாரண்டியோடு தராங்க. அதனாலேயும் தான் நான் இந்த மானிட்டரை சூஸ் பண்ணேன். வாரண்டி அதிகம், ப்ரைஸ் கம்மி. இப்போது இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துருவோம். இதில் என்னென்ன வருதுன்னா, நமக்கு ஒரு மானிட்டர், ஒரு பவர் கேபிள் கொடுத்துட்றாங்க, ஒரு HDMI கேபிள் கொடுத்துட்றாங்க, ஒரு மானிட்டர் ஸ்டாண்டு, ஒரு பிராண்ட் நோட்டு, ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதோட MRP பார்த்திங்கன்னா 9000 போட்டுறாங்க. ஆனால் 9000 இல்லை, உங்களுக்கு 5500க்குள்ளே தான் வரும். ஒரு பெஸ்ட்டான மானிட்டர்னு சொல்லலாம். பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இது 9000 இருக்குது, 9000லாம் இல்லை, பெஸ்ட்டான ப்ரைஸுக்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு அண்டர் 5000 இல்லை 5500க்குள்ளே ஒரு பெஸ்ட்டான மானிட்டர்னே சொல்லலாம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இப்போ அவங்க இன்னும் சைடில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த சைடில் எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, அந்த சைடில் அப்படியே பார்த்துருவோம். அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா HD ரெசல்யூஷன், இது ஒரு HD மானிட்டர், ஸ்லிம் அண்ட் ஸ்லிக். பிசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க. லோ பவர் கன்சப்ஷன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 வாட்ஸ் தான் எடுக்குன்றாங்க. லோ ப்ளூ மோடும் இருக்குது, ஃபிங்கர் ஃப்ரீ ஸ்க்ரீனு, ஆன்டி கிளேர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 250. ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 16.7 மில்லியன் கலர்ஸு, டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 75 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கென் சிங்ஸ்டன் லாக் சப்போர்ட் இருக்குது. டில்டபிள், இது டில்டபிள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மானிட்டர், அந்த சப்போர்ட் இருக்குது. வால் மவுண்டபிள், இதை வால் மவுண்டபிளும் பண்ணிக்கலாம். VGA ப்ளஸ் HDMI ரெண்டுமே இருக்குது. VGA போர்ட்டும் இருக்குது, HDMI போர்ட்டும் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற மானிட்டரில் இது 2 போர்ட்டும் இருந்தால் மட்டும் வாங்க. நீங்கள் பேசிக்கான ஒரு மானிட்டர் வாங்கினாலும் சரி, இது 2 போர்ட்டுமே கட்டாயம் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு மானிட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2 போர்ட்டும் இருக்கிற மாதிரி வாங்க. வெறும் VGA போர்ட் இருக்கிற மாதிரி மானிட்டர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாங்குறது வேஸ்ட்னே சொல்லலாம். இந்த 2 போர்ட்டுமே கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வாங்க மேலோட்டமாக எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பாக்ஸை பிரித்து பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, மானிட்டர் ஆன் பண்ணியும் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. நான் ஏன் இந்த மானிட்டர் போட்டேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 15 இன்ச் மானிட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ 19 இன்ச் மானிட்டர் பெஸ்ட்டாக இருக்குமே. அதேமாரி நான் வச்சுருந்த 15 இன்ச் மானிட்டர் ரொம்ப லோ பேசிக் மானிட்டர், அந்த மானிட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிரித்து இதை ஓப்பன் பண்ணி இது உள்ள என்னென்ன இருக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸை கேரி பண்ணுறது கூட பாருங்கள், அப்படியே ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வருது, ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், குயிக் ஸ்டார்ட் கைடு. பாக்ஸ் உள்ளே என்னென்ன இருக்குது, வார்னிங், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆன்போர்டு கண்ட்ரோல்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பட்டன், பவர் பட்டன், ஆட்டோ, அப் டவுன் பட்டன், மெனு பட்டனு, இன்ஸ்டாலேஷன், இந்த மானிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு மானிட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த மானிட்டர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறவங்களுமே சரி, இன்ஸ்ட்ரக்ஷனை ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இது கஷ்டம், மானிட்டர் டெக்னீஷியன் தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ டிஸ்பிளே பேனல் டைப் பார்த்திங்கன்னா TN பேனல் தான். ஸ்க்ரீன் சைஸு, மேக்ஸிமம் ரெசல்யூஷன், கலர்ஸ், இப்படி ரெஃப்ரெஷ் வெளியே அந்த பாக்ஸில் கொடுத்தது தான் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 75 Hz, ரெஸ்பான்ஸ் டைம் இப்போ பொறுத்தவரைக்கும் 5 milliseconds. ஸோ கனெக்டிவிட்டி அன்லாக்கில் VGAவும், டிஜிட்டலில் HDMIயும். பவர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 21 வாட்ஸு, ஸ்டாண்ட் பையில் 1 வாட்ஸு. இதோட ஃபீச்சர்ஸு சேம் தான், பாக்ஸில் கொடுத்து தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை இப்போ வச்சுருவோம். வேறு என்னென்ன இருக்குது, இவங்களோட ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபிங்கர்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிங்கர்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருக்கோம். மானிட்டராக இருந்தாலும் சரி, கீபோர்டு மவுஸாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபிங்கர்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம மானிட்டருக்கு தேவையானது. ஒரு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கேபிள் கொடுத்துட்றாங்க. நல்ல பவர் கேபிள் தான் இருக்குது. அதுவுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு பெஸ்ட்டான பவர் கேபிளாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள். இது ரெண்டுமே இந்த பேக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துடுது. ஒரு பவர் கேபிளும் ஒரு HDMI கேபிளும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் மானிட்டரோட ஸ்டாண்டு. ஸோ இந்த கேபிள் குவாலிட்டியை பார்த்துட்டும் மானிட்டர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கேபிள் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். நான் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். ஸோ கேபிள் குவாலிட்டியை பாருங்கள். HDMI கேபிளும் சரி, பவர் கேபிளும் சரி, ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி தான். ஏன்னா இது கூடயே கொடுக்குறாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வாங்க மானிட்டர் பார்த்துருவோம். ஸோ கேபிள் குயிக் ஸ்டார்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கிளாம்ப்பு, மானிட்டரோட பேஸு கிளாம்ப் இருக்குது. பிளாஸ்டிக் தான் இது. ஓகேங்களா, இதில் லாக் இருக்கும். இதில் மானிட்டர் அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இதை தனியாக வச்சுருவோம். இப்போ மானிட்டரு கவர் போட்டு தெர்மாக்கோல்லாம் போட்டு பக்கா பேக்கிங்கில் இருக்குது. ஃபிங்கர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெர்மாக்கோல்லாம் ரிமூவ் பண்ணுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தெர்மாக்கோல் இப்படி எல்லாமே ரிமூவ் பண்ணிச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் கார்டோடு ஒட்டி கொடுத்துருக்குறாங்க, தெரியுதுங்களா? மானிட்டர் நம்மளுக்கு வர சொல்ல ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியே வருது. நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒன்று, இந்த சைடும் கொஞ்சம் நல்லா ஒட்டிருக்கலாம். பட் ஓகே, ஸ்க்ரீன் கார்டோடு ஒட்டியே நம்மளுக்கு தராங்களே. இங்கே வந்து ஃபிங்கர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது பட்டன்ஸ். நம்மளுக்கு பாட்டத்தில் இருக்குது பாருங்கள் பட்டன்ஸு. மெனு பட்டனு, ப்ளஸ்ஸு மைனஸ் பட்டனு, ஆட்டோ பட்டனு, பவர் ஆன் ஆஃப் பட்டனு. பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கும், இதில் எல்லாம் பெருசாகவே ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே, இதுதான். இதை வந்து நம்ம அப்படியே அந்த கிளாம்பில் ஃபிட் பண்ண வேண்டியதான். இப்போ அப்படியே பேக் சைடில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரிமூவ் பண்ணிட்டேன், பேக் சைடில் திருப்பிட்டேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 18.5 மாடல் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட்டு பாருங்கள், 4 ஸ்க்ரூ கொடுப்பாங்க வால் மவுண்ட்டுக்கு. ஸோ இது வால் மவுண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு CCTVக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்டு இருக்குது. ஒன்று பவர் போர்ட்டு, பவர் கேபிளுக்கான, இது மானிட்டருக்கான பவர் சப்ளை போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து HDMI போர்ட்டு. HDMI நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டலில். VGA பார்த்தீங்கன்னா அனலாக். ஸோ VGA போர்ட்டும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 போர்ட்டுமே நம்மளுக்கு அவைலபிள். வேறு எந்த போர்ட்டும் இல்லை, ஆடியோ போர்ட்டும் அது வேறு எந்த போர்ட்டும் இல்லை. பேசிக்கான மானிட்டராக தான் இது. ஒரு பேசிக் யூசேஜுக்கு வாங்குறீங்க ஓரளவுக்கு. ஏன்னா 15 இன்ச்சு, இப்போ வயசானவங்களாம் ஒரு 15 இன்ச்சு சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெரிய மானிட்டராக வேணும் அப்படின்றவங்களுக்கும் சரி, ஒரு பேசிக்கான யூசேஜுக்கும் சரி, ஒரு பேசிக்கான கேமிங்கும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பேசிக்கான மானிட்டர் இருந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கு வேறு லெவலான ஒர்த்தான மானிட்டர். 3 இயர்ஸ் வாரண்டியோட. ஓகேங்களா, 3 இயர்ஸ் வாரண்டியோட வேறு லெவல் மானிட்டர்னு சொல்லலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட், இப்போ HP அந்த பிராண்ட்லாம் கம்பேர் பண்ண சொல்ல, HP சாம்சங் ஆகட்டும், மற்ற பிராண்ட்லாம் கம்பேர் பண்ண சொல்ல இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மானிட்டர் வந்து ஒர்த்து தான். நான் ஏன் இந்த மானிட்டர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது சின்ன மானிட்டர். அந்த மானிட்டர் இப்போ உங்களை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க சின்ன மானிட்டர், 15 இன்ச் மானிட்டர். இதோட அப்கிரேட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக் மானிட்டர். அதனால் என்னென்னா இந்த ஒயிட் ஷேடெல்லாம் கரெக்டாக தெரியுதில்ல, ஒயிட் கலர், இந்த ப்ளூ கலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாலாம் இதில் தெரியறதில்ல. இது ப்ளூ ஃபெதர் மானிட்டர். 1 இயர் வாரண்டி வர சொல்ல, இது இப்போயோ ஆனது ஒரு 1 இயருக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ சிஸ்டம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இதோட ஒரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணிடுறது. ஃபிங்கர்ஸோட 19 இன்ச் மானிட்டர், 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு மானிட்டர். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபெதர். இதுவும் ரொம்ப ப்ரைஸ் கம்மியான மானிட்டர் தான். இது 1 இயர் வாரண்டி உள்ள மானிட்டர். இதுவும் LED தான். இதுலேயுமே VGA இருக்குது, HDMI போர்ட்டும் இருக்குது. இப்போ நான் வாங்கினதுலேயும் VGA போர்ட்டும் HDMI போர்ட்டும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான மானிட்டர். இதிலேருந்து ஒரு அப்கிரேட் தான் நான் அந்த மானிட்டரை சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம மானிட்டரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பேஸ் கிளாம்பில் அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணியும் பார்த்துருவோம். ஆன் பண்ணியும் எப்படி இருக்குது அதுவும் பார்த்துருவோம். ரொம்ப சின்ன ஸ்டெப் தான். ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அதேமாதிரி அந்த டில்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த டில்ட் ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த டில்ட்டு பாருங்கள், மூவ் பண்ண முடியுங்களா? இன்னும் நான் வச்சு கூட காட்டுறேன். ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து கரெக்டாக லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சு, சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே கவுத்து போட்டு அசம்பிள் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண டில்டு, அந்த டில்ட்டும் எனக்கு தெரியும். அங்கே ஃபிக்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு காட்டுறேன் அந்த டில்டு. இப்போ இந்த மானிட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸாக, பிக்சர் குவாலிட்டி வைஸாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ விஜிஏ கேபிள் இதில் என்னோடய சிபியூவில் வந்து நான் HDMI கேபிள், அதனால் HDMI கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் விஜிஏ பழைய மானிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக விஜிஏ கேபிளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் கேபிள் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் த ட்ரீம் பிக் பிக்சர், ஸோ அது வருது. அந்த அவங்களோட லோகோ வருது. லோகோவில் வந்தோடனே நம்ம ஓஎஸ், நான் ஆல்ரெடி விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது. விண்டோஸ் ஓஎஸ் வந்து எனக்கு லோட் ஆக ஆரம்பிக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மானிட்டர் ஒர்த்து தான் அப்படின்ற ரேஞ்சில் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக தோணுது என்னன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மானிட்டர் வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது கீழே நான் வச்சுருந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபெதரோட 15 இன்ச் மானிட்டர். அதை கம்பேர் பண்ண சொல்லியும் சரி, இதுக்கு அடுத்து தான் நான் வாங்கலான்னு இருந்தது வந்து சாம்சங் மானிட்டர். அதை கம்பேர் பண்ணாலும் சரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிடியில் வாங்கின மானிட்டர் தான் இந்த மானிட்டர். நான் ஒன்று ஆல்ரெடி வச்சிருந்தது ஃபிங்கர்ஸ் மானிட்டர். ஃபிங்கர்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு மானிட்டராக வாங்கணும். அதேமாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பார்த்தேன். அப்படின்னு பார்க்க சொல்ல எனக்கு சாம்சங்கோட இது வந்து ப்ரைஸ் வைஸாகவும் கம்மியாக வந்தது, குவாலிட்டி வைஸாகவும் இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த மானிட்டர் தான் இல்லை, இந்த மானிட்டர்லாம் நம்ம எக்கச்சக்கமான மானிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சாம்சங்கு, ஏஓசி, வியூ, சோனிக்கு, ஜெப்ரானிக்ஸு, ஜிபியானு, ஃபிங்கர்ஸு, இப்படி எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் மானிட்டருமே நம்மக்கிட்ட அவைலபிள். உங்களுக்கு எந்த மானிட்டர் தேவைப்பட்டாலும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். 9585006736. காஞ்சிபுரத்தில் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மானிட்டரை, உங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மானிட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிரைட்னஸ், அந்த பேசிக்காக எல்லா பட்டன்ஸுமே நம்மளுக்கு கீழே வந்துடுது. ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டனு, ஒரு ப்ளஸ் மைனஸ் பட்டனு, ஒரு மெனு பட்டன் வந்துடுது. ஸோ இதை வச்சே நம்ம அந்த மெனுஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஸோ இப்படி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு இந்த கீழே மெனு பட்டன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்துடுதுன்னே சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த மானிட்டரை பெருசாக வேறு சொல்ல வேண்டியது ரொம்ப பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இல்லை. ஒரு பேசிக்கான மானிட்டர் தான் இது. ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கு ஒரு பேசிக் மானிட்டர் வேணும், ஒரு 19 இன்ச்சில் மானிட்டர் வேணும், ரொம்ப சின்னதாகவும் வேணும், இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமான மானிட்டர் வேணும், இல்லை ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கும் சரி, ஒரு ஸ்கூல் யூசேஜுக்கும் சரி, இல்லை ஒரு ஹோம் யூசேஜுக்கும் சரி, ஒரு மீடியமான லெவலில் மீடியமான பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாக இல்லை, பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு மீடியமான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு மானிட்டர், பெஸ்ட்டான பிராண்ட் கிட்டேருந்தே சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே பண்ணியும் பார்த்தாச்சு. நம்ம மைக்ரோஸ்கோப், நம்ம லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறதுனால அந்த லேப்டாப்போட மதர் போர்டை மைக்ரோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு. இது ரெண்டுத்துலையுமே இந்த அளவுக்கு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.